தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பாருக்குண்ட சிந்தும் ஞானம் சாந்தர்பணி ஸ்ரீ சந்திரசேகரகும் பிரணமாமதனம் கலியுதம் கஞ்சம் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் உடவுகளை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு, அவரோட பக்தரை மட்டும்தான் காப்பாரா, அவரோட பக்தரை மட்டும்தான் காப்பாரா. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த அனுபவத்தை கேட்டிருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தோன்றது. கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எல்லாமே நம்ம இன்டர்வியூ அந்த மாதிரி இதில் சத்தியமான விஷயங்களை பார்த்து அதுதான் நம்ம பண்ணுறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனும் நம்ம ஒரு ஆள் தான் பெரியவரோட அனுகிரகத்தில் கொடுக்குறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்ரீ ராம்நாத் பூஜாரி அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூ. இந்த இன்சிடெண்ட் அவர் சொல்கிறார். அவர் நார்த் இந்தியா பக்கமில் வேலையில் இருந்தாராம். எந்த இடம்னு சொல்ல, நார்த் இந்தியா சைடில் வேலையில் இருந்தாராம். அப்போது வெங்கட சுப்பிரமணியம்ங்கிறவர் இவருக்கு ஃப்ரெண்டானாராம். ஒரு சமயம் அந்த வெங்கட சுப்பிரமணியம் பூஜாரி கிட்ட சொன்னாராம், என்னோடய பிள்ளைக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட காமிச்சு அதை பற்றி கன்சல்ட் பண்ணேன், அதுக்கு ஒன்றும் ஒரு தீர்வு கிடைக்கல. கடைசியில் மதுரை பக்கம் போய் ஒரு இடத்துல போய் பார்க்க சொன்னான். அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயும் எனக்கு ஒன்றும் குணமாகிற மாதிரி தெரில. ஏகப்பட்ட பணம் மட்டும்தான் இந்த செக் பண்ணுறதுல, டாக்டரை பார்க்குறதுல, ட்ராவல் அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே செலவாச்சு. என்கிட்ட பணமும் அவ்வளோ வசதி கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னா. இந்த ராம்நாத் பூஜாரிங்கிறவர் மகாபெரியோட பக்தர். அவர் என்ன சொன்னாரா, நீ கிராப் வச்சுருக்க வெஸ்டர்ன் ஸ்டைல், இப்போ நான்லாம் இருக்க மாதிரி உனக்கு அந்த குடுமி இல்லை. அதனால் நீ என்ன பண்ண, உங்கள் அப்பா ராமேஸ்வரம் அந்த கோவிலில் இருக்கார், பூஜாரியாக இருக்காருன்னு எனக்கு தெரியும். உங்கள் அப்பா ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில். நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு உங்கள் பையனை அழைச்சிட்டு அவர் போனால் கூட போகிறோம், பெரியவாளை போய் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணட்டும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னாராம். அப்போ உடனே அவர் கேட்டாராம், அவர் நான் பெரியவா பற்றியே எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னாராம், வெங்கட சுப்பிரமணியம், நீங்கள் பெரியவா பக்தர், எனக்கு மகாபெரிவாளை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவள் பக்தராக இல்லாதவாளுக்கு கூட பெரியவா அனுகிரகம் பண்ணுவாளா அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு எல்லாருமே ஒன்று தான், கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னாராம். அப்புறம் இவர் அவள் அப்பா கூட இந்த அவருடைய பையனை அனுப்பிச்சு போக சொன்னாராம். போனவுடனே பெரியவா சொன்னாலாம், அந்த பையனை கூட்டின்னு போனவுடனே எங்கே காஞ்சிபுரத்தில் தான் இருக்கும். பார்த்தோன்னே கேரளாவில் அஸ்வதி திருநாள் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அது அஸ்வினி அப்படின்னு சொல்கிறேன், அது மாதிரி அந்த நட்சத்திர பேர் தான் அந்த ராஜாலாம் மகாராஜாலாம் வச்சுப்பா. அஸ்வதி திருநாள் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அங்கே அட்மிட் பண்ணுவினேன். சுவாமிநாதன் ஐஏஎஸ், அதான் பெரிய பக்தர், அவர் கேரளாவில் இருந்தவர் தான். அவர் கலெக்டராக இருந்தவர். அவரையும் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோ, அவங்க ஏதாவது கன்செஷன் வாங்கி கொடுப்பார், கொஞ்சம் செலவில் கம்மியாக உனக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவார். சரின்னு கிளம்பி அங்கே போனாராம். போனான்னா அந்த முதல் வேலையாக அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அவள். அப்புறம் இந்த இவருக்கும் ஐஏஎஸ் இவருக்கு சுவாமிநாதனும் இது பண்ணியிருக்கா. அவள் சொன்னாலும் அந்த அஸ்வதி அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இவனுக்கு இருக்க பிரச்சனைக்கு சத்யசாய் ஹாஸ்பிட்டல்னு ஒன்றத்தை ரெஃபர் பண்ணியிருக்கா. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலை விட நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, அதே நேரத்தில் இவனுக்கு நல்லாவே கன்செஷன் கிடைக்கும், போயிட்டு வாங்கன்னு நினச்சிருக்கா. எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு. இப்போலாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கவே நம்ம முடியாது நிச்சயமாக. இன்னும் பெரியவா சொன்ன இது இல்லையா, நல்லபடியாக இருந்திருக்கும். கிளம்பி இந்த சுவாமிநாதனோட ரெக்கமெண்டேஷனில் சத்யசாய் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத போயிருக்கா. அங்கே போனான்னா, அங்கே போனவுடனே இவருக்கு எல்லாமே இவளுக்கு ஒன்றும் கேட்கல. இவரை கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்துட்டு அவளுக்கு நல்லபடியாக சர்ஜரி பண்ணி அந்த பையனுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக 100% க்யூர் பண்ணிட்டாலாம். அதுக்கப்புறம் அவள் சொன்னாலாம், ஒரு பைசா கூட அவள் வாங்கிக்கல. அவள் சொன்னாலும் அந்த டாக்டர் யார் மெயின் டாக்டரோ அவர் ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கார். அதாவது 100 சர்ஜரி பண்ணுறோம், 100 சர்ஜரிக்கும் ஒரு பைசா கூட வாங்காமல் 100%
ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கார். இந்த 100வது சர்ஜரி யாருன்னா இந்த பையனுக்கு தான் பண்ணியிருக்கார். அப்படின்னா பரமேஸ்வரனான மகாபரிவாளை பார்த்துட்டு அவர் அனுப்பும்போது நடக்காதா? நேராக அவர் சத்யசாய்க்கு போக வேண்டியதானே அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்பணும், எப்படி ஒன்றா பண்ணுவார். அங்கே போய் அவள் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கா இல்லை, அவள் ரெஃபர் பண்ணியிருக்கா, அவளுக்கு வந்து 100% ஃப்ரீன்லாம் தெரியாது அந்த ஹாஸ்பிட்டலில் அஸ்வதி இதெல்லாம். ஆனால் அங்கே கொஞ்சம் கன்செஷன் இருக்குதுன்னு தெரியும். எப்பயுமே வேலை விட அவள் கொஞ்சம் விலை கம்மியாக தான் அவள் பண்ணுவாள் சார்ஜஸ்ஸு. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டி அங்கே இருக்குங்கிறதுனால இதுக்கு அங்கே போனால் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஆனால் அந்த சுவாமிநாதன் ஐஏஎஸ் போனதுனாலையும் இன்னும் பெரிய கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் இருக்கிறதுனால ஒரு கலெக்டர் வந்து கூட போகும்போது அவள் வந்து டக்குன்னு இது பண்ணிக்கிறா. அது 100வது ஆளாக அந்த பையனுக்கு வந்து அந்த சர்ஜரி நடந்திருக்கு. அவருடைய சங்கல்பம் வந்து அந்த பெரிய டாக்டர் ஒருத்தர் அந்த சத்யசாய் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் 100 சர்ஜரியை ஃப்ரீயாக பண்ணணும், ஒரு பைசா கூட பேஷண்ட் கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தவரான். எதுக்காக அவர் வேண்டின்றான்னு தெரியும். அவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அதனால் வந்து அதை சரி பண்ணதுனால அவர் அப்படி வேண்டுதல் பண்ணியிருக்கலாம். அந்த வேண்டுதல் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நேராக இந்த புத்தி அங்கே வந்து அங்கே போயிருக்கேன். அதனால் அந்த பையன்கிட்ட ஒரு பைசா கூட வாங்காமல் அந்த இதுக்கு சர்ஜரி நடந்து அந்த பையன் அவர் சொல்கிறார், இந்த ராம்நாத் பூஜாரி அவர் வந்து அவள் அப்பா வந்து வெங்கட சுப்பிரமணியம் வந்து என்கிட்ட கேட்டார், இது மாதிரி அவர் வந்து எங்களுக்கும் பெரியவாளுக்கு சம்மந்தமே இல்லையே, நாங்கள் பார்த்ததே இல்லையே, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாரான்னா அவர் சொன்னாராம் பூஜாரி, அந்த ராம்நாத் பூஜாரி அவருக்கு வந்து அவான்லாம் கிடையாது, நம்மளுக்கு தான் அதெல்லாம் உண்டு, நீங்கள் போங்க அவர் எல்லாம் அனுகிரகம் பண்ணுவார் சொன்னாராம். அதுக்கேற்ற மாதிரி பிரமாதமான அவருக்கு இது நடந்திருக்கு, அனுகிரகம் நடந்து அந்த பையன் வந்து இன்னும் கூட நல்லபடியான பெரிய இதில் பொசிஷனில் இருக்கான். அவன் நல்ல ஆயுசோடு அவன் அந்த பையன் தீர்காயுசோடு இருக்கான். அப்படின்னா பெரியவாங்கிறவர் தன்னுடைய பக்தரை மட்டும்தான் காப்பாரா, அவர் எல்லாரையும் காப்பாற்றுவார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதேஸ்வரன் மகாபிரிய பாதேஸ்வரன்.